உதயநிதி ஏதோ பேசிட்டு இருக்கார் பாவம். எடப்பாடி காலை தேடினார்னு பேசுறார். எவ்வளவு ஆணவ பேச்சு! இன்றைய இடம் தமிழருடைய பண்பாடு. ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? தவறா? திருமணம் ஆகிறோம், திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க காலில் ஆசி வாங்குறோம். ஒரு வேலை கிடைக்குது, வேலை கிடைத்த உடனே நம்முடைய பெரியவரிடத்துல ஆசி வாங்குறோம். இதையெல்லாம் உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் பேசி பாடியிருக்காரு. பதவி வருகின்ற பொழுது பணிவு வரும் தோழா. பதவி வருகின்ற பொழுது அது தேவை. ஆனா இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலில் நடக்கல, தலையில் நடக்கிறார். தலையில் நடக்கிறார். ஆணுவ பேச்சு. இன்றைய தினம் அவன் பேசினா நிறைய பேச முடியும். ஏன்னா பேச வைக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில் யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால் நாம விட மாட்டோம். விட மாட்டோம்ல? தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி, இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இன்றைக்கு விவசாயத்திற்கு ஈடுன எதுவுமே கிடையாது. எவ்வளவு பணக்காரன் இருந்தாலும் அதிகாரி கண்டா பயப்படணும். நம்ம பயம் இல்லாத ஒரே தொழில் வேளாண்மை தொழில், விவசாய தொழில். அதனாலதான் என்னை ஒன்றும் பண்ண முடியல. யாருமே வழக்கு போட்டு பார்த்தாங்க, நம்ம வழக்கு போட முடிஞ்சுதா? ஆக விவசாயி நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள். விவசாயி தனக்காக வாழாமல் இந்த நாட்டிற்காக பிறருக்காக உணவளிக்கின்ற, உணவை தயாரித்து உணவு கொடுக்கின்ற அற்புதமான பணியை செய்கின்றவர் விவசாயி. விவசாயி தொழிலாளி. விவசாயிக்கு ஓய்வு கிடையாது. அவர் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றவர் விவசாயி. மழையை வெயிலை பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி. அந்த 2 சாதியும் ரத்தத்தை வீர்வியாக மண்ணிலே சிந்தி உழைத்து இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள். அப்படிப்பட்ட விவசாயியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் திரு உதயநிதி அவர்களே. நாவடக்கம் தேவை. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் உனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. தாத்தாவும் அப்பாவும் இந்த பதவி கிடைக்குமா? என்னை போல ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளை செயலாளர் இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்தா அந்த பதவியினுடைய அருமை உனக்கு தெரியும். அந்த அருமை தெரியாத மனிதர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர் மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறீங்க? யாருக்கா என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போய். நீ நாமடக்கம் தேவை. இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். யாருடைய பணம்? கார் பந்தயம் தேவையா?
விவசாயம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விவசாய தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவருக்கு தேவையான திட்டங்கள் கொடுப்பதற்கு பணம் இல்லைங்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு பணம் இல்லைங்கிறீங்க. எப்படி இந்த கார் பந்தயம் நாட்டுக்கு தேவையா? பல 100 கோடி ரூபாய் செலவு செய்ய யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கருணாநிதி அவர்கள் நல்லடக்கம் பண்ணாங்க. அவர் கட்சி தலைவர், திமுக சார்பா அவருக்கு நினைவு மண்டம் கட்டினாங்க, நாம ஏத்துக்கிட்டோம். ஆனா எழுதாத பேனாவை மக்களுடைய வரி பணத்துல நடுக்கடல்ல கொண்டு போய் 82 கோடி செலவு பண்ணி வைக்க வேணுமா? சரி, நீ பேனா வைக்கன்னு விருப்பப்பட்டா உங்க அப்பா நல்லடக்கம் செய்த அந்த நினைவு மண்டத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில பேனா வைக்க. யார் வேணாங்கிறா? எழுதுற பேனாவா அரசு பள்ளி படிக்கிற மாணவருக்கு கொடுங்க. இந்த மாணவர்கள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனா ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? யாருக்காவது பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். 2 வயசு குழந்தை கூட இந்த மண்ணில் வாழ முடியாத அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு பாலியல் சீண்டுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சிறுமி கொலை செய்யப்படுகிறார். இன்னைக்கு பல பெண்கள் இந்த ஆட்சியில பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் இப்படி பாட்டியம்மாவை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. கேவலம், மோசமான ஆட்சி. வாயில பேசுறதுக்கே கூச்சமா இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு நம்ம பத்தி விமர்சனம் செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுங்களா? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவில் கலந்து கொண்டு பேசுறாங்க. 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது என்று ஒரு தகவலை சொல்றாங்க. அதற்கு நிவாரணமா 84 கோடி கொடுப்பதாக சொன்னாங்க. போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாலியல் சீண்டல், சிறுமிகள் பாலியல் சீண்டல்ல பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் போக்சோ வழக்கு. 6999 வழக்குகள் பதிவு செய்யணும்னா இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? அது மட்டுமல்ல, பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு 18,000 வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சிறுமியில் மட்டும் இவ்வளவு வழக்குகள் இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அதுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறாங்க. அதோட இந்த ஆட்சி வந்த பிறகு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இன்றைக்கு வீட்டுக்கு 100% வரி போட்டாங்க. வரி போட்டாங்களா? ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6%. மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. முதல் 52%, ஆண்டுக்கு 5%, 3 ஆண்டுல 15%, 52 மாதம் 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. இப்படி மக்கள் மீது வரி சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா? அதோட மாற்றுத்திறனாளி ஒருவர் மாற்றுத்திறனாளிக்கான உலகக்கோப்பை விளையாட்டில் கலந்துக்கிட்டு ஒரு கோப்பை கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்டையும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்டையும் துணை அமைச்சர் போட்டோ எடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அவர் அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய உலகக்கோப்பை போட்டியிலே கலந்துக்கல. இந்த எப்படி ஆட்சி பண்றாங்க பாருங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டு ஆண்டனா நாட்டு மக்களுக்கு எங்க நன்மை கிடைக்கும்? கிடைக்குமா? இன்றைய தினம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் இங்க இருக்கின்ற சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட ஒருவர் இந்த பேரூராட்சியில் விஐபி நகர் என்ற ஒரு பகுதியில் இன்றைக்கு பொது பயன்பாட்டிற்காக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த நிலத்தை போலி ஆவணம் மூலமாக அவர் பதிவு செஞ்சுக்கிறார். பிறகு அதை 3 பேருக்கு விட்டுட்டார். ஆக இது மக்கள் கொடுக்கப்பட்ட புகார். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே இந்த புகாரை விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். உங்களுக்கு நல்லா தெரியும், குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். இன்றைக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் கிராம பகுதியில் பல ஆண்டுகளாக தூர்வாரம் இருந்தது. இதெல்லாம் ஒரு வறட்சியான பகுதி. இன்றைக்கு மழையை நம்பித்தான் இங்க இருக்கின்ற விவசாயிகள் இன்றைக்கு விவசாயம் செய்ய வேண்டிய நிலையில இருக்கின்ற பகுதி நம்முடைய கெங்கவள்ளி சட்டமன்ற பகுதி. இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாருகின்ற பொழுது மழை காலத்தில் இது எல்லாம் ஏரி ஆழமாக்கப்பட்டு இந்த வண்டல் மண் விவசாயிக்கு இயற்கை உரமா பயன்படுது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் தேக்கி வைத்து இப்படி கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். அது